ஆக்கி வச்ச சோத்த நீ மூக்கு முட்டை குடிச்ச அவ ஊத்தி வச்ச கூழ நாக்கு ருசிக்க குடிச்ச அடி சக்கரியே பைரவியே சட்டுன்னு வரத்த எங்கிரி அடி பாரே நீ தவிப்பத கொஞ்சம் மாறே நீ கொதிப்பத ஒரண்டு குடிக்காத முண்டக கண்ணி அம்மா உரைச்சி பார்க்காத பாளையத்து அம்மா அம்மா கண்ண உருட்டாத கருமாரி அம்மா கத்திய நீ காட்டாத காளி தேவி அம்மா வெப்பிளைய இடுப்புல சுத்தி எங்க இடுப்ப சுத்தி வேண்டி கோவில சுத்தி உன் கோவில சுத்தி கண்ணத்தில அழகு வேல் குத்தி எம்மா அழகு குத்தி பால் குடங்கள் எடுத்த அந்த பாலகி முகத்தை பாரே எம்மாடி முட்டைப்பாடு உனக்கு தந்தா சுட்ட மீன் படைகள் வச்சா கட்டி நீக்கிரியே காவ கட்டி நீக்கிரியே பத்தினிக்கு விரதத்துக்கு சக்தி ஒண்ணு இருக்குதுன்னா பெத்தவளை மனம் இறங்கி பாசத்துக்குள் நீ அடங்கு அம்மா கடலீரே கொதிச்சு புட்டா சூடே தண்ணீரேது காளி நீ மீனாட்சியா மாறப்பா அம்மா கற்பூர தீபம் ஏத்தி கைவிளக்கு போட்ட அந்த கங்கரசி நீ பாரம்மா அடி பெண்ணிடந்தா அது என்று உன்னிடந்தா வேண்டுவது உன்னிடந்தா அடி சத்தியம் பண்ணு பக்திர காக்கை இங்கிடம் வந்து சத்தியம் பண்ணு ஒரண்டு பிடிக்காத புத்தக கண்ணி அம்மா உரைச்சி பார்க்காத பாளையத்து அம்மா அம்மா கண்ண உருட்டாத கருமாரி அம்மா கத்திய நீ காட்டாத காளி தேவி அம்மா கொப்பு மஞ்சள் அரைச்சி எடுத்து எம்மா அரைச்சி எடுத்து குச்சி குளிக்கவும் வச்சு உன்னை குளிக்க வச்சு உச்சி மஞ்சள் மாலையும் கட்டி உன் கழுத்தில் போட்டு கும்பிட்டவ வாழை காக்க வாடி அம்மாவே பூப்பதையும் காப்பவளே அம்மாடி காப்பவளை கொலை செஞ்சா கடவுளும் பொய்யாடி குங்குமத்தை கொடுத்த கையாள் மங்களத்தை பறிக்கலாமா கோடவிழி அம்மாடி கோரவழி கேட்கலாமா புருஷ வர கேட்டு இங்கு ஒரு காலில் தவம் இருந்த மாங்காட்டு காமாட்சி வாடியம்மா அம்மா குடிசை முதல் மாடி வரை பெண்களுக்கு தாலி இல்லா வாழ்க்கை எங்கு கேளியம்மா அடி வந்து விடு கோபம் விட்டு வந்து விடு பூவு போட்டு தந்து விடு அடி வந்து கத்திட வந்து சத்தியம் பண்ணு ஒரண்டு பிடிக்காத முண்டக கண்ணி அம்மா முறைச்சி பார்க்காத பாளையத்து அம்மா அம்மா கண்ண உருட்டாத கருமாரி அம்மா கத்திய நீ காட்டாத காளி தேவி அம்மா அவ ஆக்கி வச்ச சோத்த நீ மூக்கு முட்டை குடிச்ச அவ ஊத்தி வச்ச கூழ நாக்கு ருசிக்க குடிச்ச அடி சக்கரியே பைரவியே சட்டுன்னு வரத்த எங்கிரி அடி பாரே நீ தவிப்பத கொஞ்சம் மாறே நீ கொதிப்பத ஒரண்டு பிடிக்காத முண்டக கண்ணி அம்மா அம்மா உரைச்சு பார்க்காத காளையத்து அம்மா கண்ண உருட்டாத கருமாரி அம்மா கத்திய நீ காட்டாத காளி தேவி அம்மா கைத்தட்ட மறந்த நன்றி நம்ம ஊரில் எல்லாம் கேட்டு தான் வாங்கணும் போல் மணி ஆயிடுச்சு இல்லாட்டினா நாங்கள் ஓப்பனியில் 3 பாட்டு பாடுவோம் இன்னைக்கு காலத்தாமதனால 2 பாட்டோட நிறுத்திக்கிறேன் அந்த தூங்குறோல எழுப்பிடுங்க எழுப்பிடுங்க ஹல் குத்து போட்டாவா போடலாண்ணே
நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றும் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றும் உண்மை இல்லாதது. காவலரே வேஷமிட்டால் கள்வர்களும் வேற்றுருவில் கண் முன்னே தோன்றுவது சாத்தியமே. காவலரே வேஷமிட்டால் கள்வர்களும் வேற்றுருவில் கண் முன்னே தோன்றுவது சாத்தியமே. காத்திருந்த கள்வனுக்கு கைவிலங்கு பூட்டிவிடும் கண்ணுக்கு தோன்றாத சத்தியமே. போடும் பொய்த்திரையை கிழித்துவிடும் காலம் தெரியும் அப்போது மெய்யான கோலம். போடும் பொய்த்திரையை கிழித்துவிடும் காலம் தெரியும் அப்போது மெய்யான கோலம். கண்ணை நம்பாது உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றும் உண்மை இல்லாதது. மறந்துவிட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே. உன் பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே. என் மனதை நான் அறிவேன், என் உறவை நான் மறவேன், எதுவான போதிலும் ஆகட்டுமே. நன்றி மறவாத நல்ல மனம் போதும், என்றும் அதுவே எங்கள் மூலதனமாகும். மறவாத நல்ல மனம் போதும், என்றும் அதுவே எங்கள் மூலதனமாகும். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றும் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. ருத்ராட்ச பூனைகளாய் வாழுறீங்க. ஓ முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சுவாமிகளே, ருத்ராட்ச பூனைகளாய் வாழுறீங்க. சீமான்கள் போர்வையிலே சாமானிய மக்களையே ஏமாத்தி கொண்டாட்டம் போடுறீங்க. ஓடும் பொய்த்திரையை கிழித்துவிடும் காலம் தெரியும் அப்போது மெய்யான கோலம். போடும் பொய்த்திரையை கிழித்துவிடும் காலம் தெரியும் அப்போது மெய்யான கோலம். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றும் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. கைதட்டி
இங்கு பாட்டு பாடி ஆட்டம் ஆடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. ஆட்டம் ஆடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. ஊரு விட்டு ஊரு வந்து அப்பப்பா சாம்பார் சோறு போடலங்க. பேரு கெட்டி போனதுன்னா நம்ம உடம்பு என்னாகுங்க. விட்டுடு தம்பி இது வேணா தம்பி. இத்தனை பேரும் இந்த கலையை நம்பி ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேன். அப்படியா 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 இதுக்கு பொம்பளை ஆளுக்கு கயிறு கட்டாமே இருந்திருக்கலாம். கயிறு கட்டிட்டு இன்னும் பாதி பேர்த்த காணா ஜானியோட போயிடுச்சுங்களா? அது 4 மணிக்கு தானா? அப்போ பொன்னாட ஓத்தனம்னா போத்திருங்க. அப்போ இடையில வந்து இடையில வராதியே. வேணா மேடையை பிரிச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு போய் போடுங்க. இங்கே உட்காந்த பெரிய ஆளுகள்லாம் எங்கே போ அது பேச சொன்னா என் ஜீமா மையம் மணிக்கணக்காக பேசுறியா என்ன? பரவாயில்ல. இதில் சொல்லிக்கிறாங்க பெரிய ஆளா கூப்பிட்டு மரியாதை செஞ்சது ரொம்ப பெருமையாக இருக்கான். அடுத்த வருஷம் கூப்பிட யோசிப்பாங்க சின்ன பயிலுங்க. பெரிய ஆளை நம்ம மதிச்சு கூட்டோம்னா 3 மணி நேரம் ஒரு ஆள் பேசுகிறான். ஒரே ஒரு விஷயம், இந்த பெரியவர்கள் இல்லை என்றால் இந்த சந்ததிகள் இவ்வளவு தூரத்துக்கு உயர்ந்திருக்க முடியாது. உங்களுக்கு தலை வணங்குறேன். நாங்கள் பேசிதான் இப்போ மிச்சம் ரோசை பரியாப்பு ரோசப்பட்டா வயக்காட்டு பத்திரத்தை எடுத்துட்டு வா. ஆமாம், அவங்க சொத்தை யாரை கொண்டு போக போகிறோம்? ஏப்பா ஒன்றும் மேடைக்கு வா வா வாங்க. பொன்னாட பத்தலையா? அப்போ நாங்கள் என்ன கருது வண்டி ஓனரா? நடிகர் ப்ரோ. கருது வண்டி ஓனரு கூட மரியாதை இருக்கு. மணி ஆயிடுச்சுன்னா பீடை குறைச்சிடுவேன். நாங்கள் அப்படி கிடையாது. நாங்கள் அத்தைக்கூலி சம்பளம் ப்ரோ. ஆம்பளையால சூப்பர் சூப்பர். சிறப்பான முறையில் எது கைதட்டுனே தெரியலையே. அருள்மிகு தர்ம முனீஸ்வரர் ஆலய மண்டல பூஜை விழாவிற்கு சிறப்பான முறையில் நாடகம் அமைத்துக் கொண்டிருக்கும் கலைஞர்களுக்கு பொன்னாடை போற்றும் நிகழ்வு நடைபெற உள்ளது. இங்கே ஆரம்பித்து கொண்டிருக்க அன்பு தம்பி, படித்த ஒரு வாத்தியார் பெருந்தகை. எல்லாரும் சிந்திக்கணும், இங்கே பார்க்கணும். எல்லாருமே வாத்தியார் படிச்சுட்டு கிடைத்த வாத்தியார் வேலையை விட்டு தன்னுடைய தந்தை இந்த நாடக கலையில் இருந்தார் என்பதற்காக நானும் இந்த கலைக்கு வருவேன் என்று வந்திருக்கின்ற இந்த ஆசிரியர் பெருந்தகை SS கலைமணி அவர்களுக்கு பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறார்கள். நமது கிராமத்தார் சார்பாக அரியாண்டிபுரம். அவன் பேரை சொல்லும் போது அவனா வாசிக்கிறான் பாரு. மிருதங்க சொல்றதுக்கு அன்பு தம்பி, படித்த ஒரு பட்டதாரி, எங்களது காரக்குடி சரவணன் தான் எல்லாத்துக்கும் தெரியும். தம்பி காரக்குடி சரவணன் அவர்களுக்கு கண்ணாடி ஓட்டிருக்காரு. ஆந்திரா ஐ அவருக்கு, மெட்ராஸ் ஐ போய் ஆந்திரா ஐ. பலவாத்தி எடுத்து கொண்டிருக்கின்ற என்னுடைய மருமகன் எங்களது ரூபன் அவர்களுக்கு பொன்னாடியை போத்தி கௌரவப்படுத்துறார். உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை வரக்கும் போ தருமமுனீஸ்வரருக்கு போய் சாமியை கும்பிட்டு போ, காப்பாற்றி விடுறேன். யாரும் சென்னையாக்க நினைக்கவா இல்லை துணையாக்க நினைக்கவா. இங்கே தாளம் கொண்டிருக்க என் அன்பு தம்பி மணிமுத்து. என்னுடைய டைலாக் அத்தனையுமே அப்படியே பேசுவேன். வருங்காலத்தில் நீ பப்பனா வரணும். உனக்கு நான் தானடா சொன்னேன் ஆம்பளை பிள்ளை வரக்கும்னு. உன் மயம் என்னைய மாதிரி வரணும். நிறைய ஏழை வாழைக்கு உதவி செய்யணும்டா. துண்டை வாங்கிக்கிட்டு பேம்பஸ் அவன் மயனுக்கு யூஸ் பண்ணுறான். சோழி முடிஞ்சு யூடியூப் எடுத்துக்கொண்ட தம்பி காடமங்கலம் முருகனுக்கு பதிலாக கீழே போடார் விக்கி படக்குன்னு தவு முண்டை சட்டி ஓட்டுருக்கான அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அவன் என்னைக்குமே அவன் ஒரிஜினல் தமிழன் தமிழன் தமிழன். ஒரு கைதட்டலாம் சட்டிக்கு அவனே அண்ணாந்து பார்க்கறான். அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு போடலையோ அப்படின்னு. பூரா என் தம்பியே தான். என் தம்பி நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். சீமக்கரில் மண்டி ஓட்டு என்ன ஒண்ணாக செருப்பு எடுத்து அடிச்சுக்கிட்டியா? எப்போ நான் எதுக்கு வந்தேன்? என்னை பார்த்தா அடுத்தபடியாக திரைப்பட நடிகர் போடுங்க போடுங்க. திரைப்பட நடிகர் திரு MKR ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பில் பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. அனைவரும் கைதட்டி ஆரவாரப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பேசின சம்பள காசா பிரசாதமா? நான் பயந்து உடனே
பொன்னாடியை போத்தி எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத அரியாண்டிபுரம். உண்மையிலேயே இந்த ஊருக்காகத்தான் இன்றைக்கி நான் நாடகத்துக்கு வந்தேன். விஜய் சேதுபதி என்ன படம் மதுரையில் ஷூட்டிங் போச்சு. அங்கே போய் நாங்கள் நடிக்க வேண்டியது மணி ஆயிடுச்சு. நாளைக்கு ஷூட்டிங் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஊருக்காக நான் நாடகம் வாங்க வேணாம்ட்டேன். என் மேனேஜர் அந்த கீரை முண்டை மொத்தம் அவனை புழக்காமல் விட மாட்டேன். இது எங்களுக்குள்ள பிரச்சனை ப்ரோ. நீங்கள் பேசுன தொகை கொடுத்துட்டு போயிட்டே இருங்க ப்ரோ. உங்கள் ஊருக்கு வந்துட்டு வரப்பு ஓட்டி உழம்பிடுவேன் நாத்தை. உண்மையை சொல்லிடுவேன் எப்பயுமே. இந்தாடா பிஸ்கட்டை தின்றுவாங்களே தின்று குசி விட்டு போ. யார் ஒத்தவில்லை அதான் பாசத்துக்குரிய என் அன்பு உறவுகளே, நீங்கள்லாம் 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டருக்குள்ளதான் நாடகம் பார்க்க வந்திருப்பீங்க. ஏன் முண்டை எதுக்குத்தான் கைதட்டுற? கிலோமீட்டர் கைதட்டின ஒரே ஆள் நீ தான். ஒழுக்கமாக நாடகம் பார்க்கணும். இல்லைன்னா காலையில் விபூதியை போட்டேன்னா 3 டன்னில் ஓத வந்துடும். தலைக்கு இழுத்துக்குது. கெட்ட ரோக்கர் நான். பாசத்துக்குரிய அருமை உறவுகளே, இந்த அரியாண்டிபுரம் கிராமத்தார்கள் அந்த குடும்பத்தை நம்ம வரவேற்கணும். கிட்டத்தட்ட 130 கிலோமீட்டர் தாண்டி இந்த அரியாண்டிபுரத்துக்கு ஒரு குடும்பம் நாடகம் பார்க்க வந்திருக்காங்க. எங்களது பெத்தாச்சி குடியிருப்பு USKM பில்டர்ஸ் பெத்தனாச்சி குடியிருப்பு வந்து அந்த குடும்பத்துக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். தன்னுடைய மனைவி மக பயலுக பெட்ரோல் போட்டே இல்லையா நல்லா இருக்கணும். எனக்கு 1001 நான் நடத்தி வரக்கூடிய அன்பாலயத்துக்காக இந்த பெத்தாச்சி குடியிருப்பு USKM பில்டர் சார்பாக கொடுத்திருக்கிறார்கள். நன்றி நன்றி நன்றி. செருப்பை முன்னாடி கழட்டி போட்டிருக்கே என்ன? நான் வந்ததுக்கு அண்ணனுக்கு மரியாதைடா. உன் கூட பிறந்ததுக்கு நான் வெக்கப்படுறேன். அதேண்டா தமிழே. செருப்பை குண்டிக்கு போட்டேன் பாரு, வெந்தேன் தமிழ். பாட்டு பாடுவான். மை செட்டு சூப்பர் தம்பி. மை செட்டு பேர் என்னப்பா? செல்வமா? செல்வம் மை செட்டு. யார் ஓனரு? சிவப்பணியனா? என்னத்த கல்யாணம் ஆக போகுது? ஏன் தலை கருக்குளிச்சு போயிருக்கானடா. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வீட்டுக்காரம்மா வந்துட்டு ஆள் இல்லைன்னு திரும்பி போயிடும். ஈண்டு இருப்பேன். இந்தா இடி விழுந்துருச்சுல. என்னக்கா வீட்டு சாவி மறந்து வச்சுட்டு வந்துட்டியா? போ சிலிண்டர் ஆஃப் பண்ணிட்டு வாத்தா. போத்தா நல்லா இருப்பத்தா. அந்த அக்கா பாவம் வந்தவனையே உங்கள் நாடகம் தான் எனக்கு பொழுதுபோக்குன்னு சொன்னிச்சு. நாளைக்கு சக்கரை பொம்பல்ல உப்புமாவை அள்ளி போடு. உப்புமாவா? பதட்டத்தில் இல்லைடா. அந்த அக்கா பொன்னாட வார்த்தை வருதுன்னு நினைக்கிறேன். விழா கலைஞர்களுக்கு திருப்பூரிலிருந்து தொழு வந்துட்டார். திருப்பூரில் வந்து நமது நிகழ்ச்சியை பார்க்க வந்து கொண்டிருந்து அனைவருக்கும் பொன்னாடை போற்ற உள்ள அக்கா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். வாங்க மேல. திருப்பூர் என் ரேணுகா அவர்கள் இருங்க போ. நீங்க கராட்டடி கலைஞர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிப்பார்கள். அதுக்கு தலைக்கு 200 ரூபா கொடுத்தா கூட குடும்ப செலவுக்கு ஆகும். ஆமா. இந்த துண்டை உன்னை யாரு அள்ளிட்டு வர சொன்னா? திருப்பூரிலிருந்து. திருப்பூர்ல இருந்தாக்கா? ஆமா ஆமா. அங்கிருந்து வரும்போது சட்டி வண்ணி எடுத்துட்டு வரணும் தானே. அடுத்து வரும்போது யானை மாதிரி எடுத்துட்டு வா. யானை சட்டி. யானை சட்டி. ஆமா 7 பேர் போட்டுக்கலாம் ஒரே. தும்புச்சாங்க. அக்கா பேரு ரேணுகா அக்கா. இந்த மண்ணில் பிறந்தாலும் திருப்பூரில் வசிக்கக்கூடிய அந்த அக்கா எங்களை வரவேற்குவதுமாக பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துறாங்க. ரொம்ப நன்றிக்கா அக்கா. குழம்பு நல்லா வைப்பையா? கசடு வைக்கலாமா? ஆமாம் ஒரு குழம்பு இருக்குடா ஆந்திராவில் வைப்பாங்க. கண்டாளி மணி நீ காட்டி கொடுத்துட்டே இருக்கடா. உன்னை நாடகத்துக்கு குறைச்சி சொல்ல போடா. என் தம்பி தான் மெண்டல் மாத்திரை ஓடாமல் வந்துட்டேன். சும்மா கையில் விடுங்க. குலைவி இருக்கான்னு உதறி பார்ப்பாங்க. நாடா வேணாம்ட்டாங்களா? சரி சரி சரி. ஆமாம் நீ வீட்டுக்கு கொண்டு போயிரு தெரியாம. உள்ள போ. ஒன்றா நம்பர் ரூமுக்கு போகாத பொம்பளையா இருக்கும். நீ அங்கே வண்டி ஓட்டுக்கிட்டு இருப்ப. 2ஆம் நம்பர் ரூமில் போ. 2ஆம் நம்பர் போனால் மருதமணி படுத்து கிடப்பேன் தான். நகைச்சுவைக்கு பூரா வாட்சி கடுத்து விட்றாங்கடா. டம்மு டம்முன்னு அடிக்காதியே. அவ்வளோதானே, வேற யாருக்கு இல்லைல்ல? என்ன அலங்கார உள்ள மாடை ஒத்துட்டு மேடையில் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்க. அந்த துண்டு உறுத்துது. எப்படியாவது 2 வீட்டுக்கு கொண்டு போயிடுவான். பொண்டாடிக்கு ஜாக்கெட்டை தைச்சு போடலாம் பார்க்குறாங்க. சிச்சுக்க
எக்கோ வை. ஏ செவப்பணி நல்லா சிரிக்கிறான்டா, அவன்கிட்ட ஒரு 1000 ரூபா வாங்கடா. பெட்டி ராஸ்கல் சிரிச்சு உன் பெட்டி தள்ளி விடலாம் பார்க்குறியா? அல்லோ அல்லோ அல்லோ. அன்னை தந்தை தான் வணங்கி அரியாண்டிபுரம் அருமை நல்ல சவி வணங்கி அரியாண்டிபுர கிராமத்திலேயே கட்டழகி நமக்கு தர்மமுனி குடியிருக்காரு குங்கும பொட்டழகி. நமக்கு தர்மமுனி குடியிருக்காரு குங்கும பொட்டழகி. ஆமோய் சார்பு ஓடு தன்னை நன்னே தானே நன்னே யாமோய் தாரே நன்னே தானே நன்னே தன்னே தானே நன்னே தானே நன்னே தன்னானே தானே நன்னே தன்னானே தானே நன்னே தானே நன்னே தன்னானே தன்னானே. போடு அல்வாக்கு சொல்லி வச்சா ஹலோ அரியாண்டி உரம் தரும முனியேஸ்வரர் ஏழ மக்களை வாழ வச்சா. இந்த ஏழ மக்களை வாழ வச்சா தரிசனமும் கிடைச்சது என் கட்டழகி. தரிசனமும் கிடைச்சது என் கட்டழகி. எனக்கு கல்லிஜரி காளி முனியம் குங்கும பொட்டழகி. அமோய் தன்னை நன்னே தானே நன்னே தானே நன்னே தானே நன்னே தன்னே தானே நன்னே தானே நன்னே தன்னானே தானே நன்னே தன்னானே நன்னே தானே நன்னே தானே நன்னே தன்னானே தன்னானே தன்னானே. சரட்டு வண்டி கட்டி அரியாண்டி உரா ஆதி கிளவே வளர்த்த கரிமாடு 2 பூட்டி நமக்கு அரிமாட்ட 2 பூட்டி சாயங்காலம் போற வண்டிய ஏமாமா சாயங்காலம் போற வண்டியா ஏமாமோ. போடு சாயங்காலம் போற வண்டிய ஏமாமா நம்ம 18ஆம் படி வாசலுக்கு ஏழேல மாமா. நம்ம 18ஆம் படி வாசலுக்கு ஏழேல மாமோய். தன்னை நன்னே தானே நன்னே தானானே தானே நன்னே தன்னே தானே நன்னே தானே நன்னே தன்னானே தானே நன்னே தன்னானே தன்னே தானே நன்னே தானே நன்னே தன்னானே தன்னானே தன்னா. போடு அறந்த நல்ல ஜரையழகா அறந்த நல்ல ஜரையழகா குடியார பாண்டி முனி. டேய் ஏன் பாண்டி முனி தங்கியிருப்பது வட்டாயுரணி. எப்போ தாமதிச்ச மதுரையிலே அரியாண்டி உரை எல்லா கவலா என் பாண்டி முனி எந்திரி. தன்னை நன்னே தானே நன்னே ஆரானே நானே நன்னே தன்னே தானே நன்னே தானே நன்னே தானானே நானே நன்னே தன்னானே தனே தானே நன்னே தானே நன்னே தன்னானே. ஒரு 2 ரச்சு உள்ள அரியாண்டி உரா ஒத்துமையா இறைச்சு புள்ள ஒத்துமையா இறைச்சு கிச்சர 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 கடிச்சு வைடா. ஒரு 2 ரச்சு ஒத்துமையா இறைச்சு புள்ள ஒத்துமையா இறைச்சு நாடுது 2 ரச்சு ராசாக்கா நாடுத 2 இருச்சு ராசாக்கே. போடு நாடுது 2 ரச்சு ராசாக்கா நம்ம நாடகத்தை பார்க்க தானே ராசாக்கா. ஏலோ எல்லேலோ எல்லேல மாமா எல்லேலோ ஏலோ எல்லேலோ எல்லேல மாமா எல்லேலோ. மொத்த ஜாமி இங்கே நிப்பாட்டி இருக்கேன். இந்த ஜாமியெல்லாம் நான் கூட வண்டியில் போகும்போது என் கூடயே வரும். ஏன்னா ஜாமி இல்லைன்னா இவ்வளோ தூரத்துக்கு நாடக உலகத்தில் நான் பேர் வாங்கிட்டு இருக்க முடியாது. கள்ளிச்சேரி காளிமுனியா 18ஆம் படியா இந்த ஜாமியெல்லாம் நம்ம தருமமுனீஸ்வரர் எல்லாமே காத்ததுனால தான் பேர் வாங்க முடியும். ஏன்னா போராமல் இருந்த உலகத்தில் நீங்கள் எல்லாருமே சுணங்கி படுத்தீங்கன்னா உங்கள் நெஞ்சில் மிதித்து ஏறி போயிடுவேன். எல்லாரும் போட்டி ஓட்டி வாழ கற்றுக்கிறோம். பொம்பளை ஊரம் காலையில் எந்திரிச்சு புருஷனுக்கு இட்லி வைப்பியோ பிள்ளைக்கு கஞ்சி ஆச்சியோ தெரியாது, தலையை வரிச்சு போட்டு பேணுவார். என்னத்த போட முண்டை சம்பந்தம் இல்லாமல் நகைச்சுவை கெடுத்து விடுவாங்க. அதே மாதிரி ஆம்பளை ஊரம் காலையில் வெறும் வயத்துலேயே நல்ல பல்ல வளைக்கிட்டு பக்காடி லெமன் 145 சரக்கு அடிச்சுட்டு ஊறுகாய் கிடைக்காம கம்பு கூட்டம் மோந்துவார். புழப்பு புழு புழுன்னு இருக்கும். நான் என்ன சொல்லி திருத்த போகிறேன்? நான் திருத்தி பாட உழைஞ்சி யார் சொல்கிறது யார் கேட்குறா? நேற்று சின்ன பையன் வந்து கேட்குற காலமாகி போச்சு. பெரிய ஆளுகள்லாம் இப்போ மேடையில் உட்காந்தாங்க.
அந்த பெரியாளை உட்காரும் போது சிறியவர்கள்லாம் அவங்க எப்படி கஷ்டப்பட்டாங்க, எப்படி இந்த விழாவை முன்னெடுத்துறாங்க அப்படின்னு இன்றைக்கி இளைஞர்லாம் ஒன்றுபட்டு அவங்கெல்லாம் லேசாக நினைக்காதையே. அந்த காலத்தில் ஒவ்வொரு ஆளுகளும் பண்ண கொடுமையெல்லாம் இன்றைக்கி ஒன்றும் பண்ண முடியலை. இப்போ பூரா ஆமை உள்வாங்கி கிடக்கு. பழைய டொங்காஸ் லாங்கு டொங்காஸ் கப்ளிங் ஓஸ். ஆமாம், அப்போ பூரா சீமக்கருவை தான்ப்பா அவங்களுக்கு ரூம்பு. சீமக்கரில் போனோடனே குழந்தையோட தான் வெளியே வருவாங்க. எங்கள் ஐயாலாம் அப்படித்தான் 16 பிள்ளை வைத்தார். 16 பிள்ளை வைத்தது எங்கள் அப்பத்தா 13 பிள்ளையே கழிச்சிருக்கு. 2 பிள்ளை குறை மாதத்தில் பிறந்து இறந்துருக்கு. பெரிய காளி முண்டையாக இருந்திருக்கா. ஏன்னா அந்த காலத்தில் 100 நாள் வேலையோ டிவியோ செல்லு கிடையாது. பொண்டாட்டி தான் அவங்களுக்கு டிஸ்பிளே போட்டு 6-3 அமுக்கு வாங்கி 7-3 விழுந்துடும். ராங் நம்பராக போட்டு கடைசியில் 0-0 முட்டை அப்படின்னு அந்த காலத்தில் பார்த்தாங்க. இந்த காலத்தில் பிள்ளை வைக்கும்போது புருஷன் உடனே கண்டிஷனை போட்டு பத்திரம் எழுதி கொடுத்துட்றேன். எப்படியும் ஒரே ஒரு பேபி தான், அதுக்கு மேலே என்னால் ஒர்க் பண்ண முடியாது. ஆமாம், பெரிய தாலி இன்ஜினியரு, டேப்பை வச்சு அளந்துட்டாலும் வெட்டி எறிஞ்சு விடுவேன். அந்த ஒரு பிள்ளையும் பார்த்தா மணிப்புரிசில் கொண்டு வருது பிள்ளை வத்து. பிரியா ஒரு பொம்பளை வர கேட்குது, மயம் பிறந்திருக்கானே சத்த காற்றி. எல்லாரும் வீட்டுக்குள்ளே வாங்க. வீட்டுக்குள்ளே போய் நகைக்கடை பரிசு சிப்பை திறக்குது, மயம் உள்ளே கிடக்கேன் தான். பூரா பொம்பளையும் கருவில் விழுந்து சேலையோட ஓடி முள்ளு இழுத்து பாவாடையோட கம்மாயில் விழுந்து. ஏன் காமெடி? சிரிச்சிட்டு போ. நான் உங்களை திருத்த வந்தேன். 100 நாள் வேலையில் பூரா பொம்பளை என்ன பண்ணுற, தாயக்கட்டை கொடுக்கிட்டு எங்கடி தாயம். இன்னொரு பொம்பளை மாடி ஒரு 12 அடி தூமியை குடிக்கும். அந்தடா ஆம்பளை பூரா அங்கிட்டு ஒரு சோக்கர் வாடா ஆடன் ஒப்பம். போங்க, இதேன் காமெடி. உங்களை வச்சுட்டு நான் காமெடி பண்ணி சலுப்பிட போகிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த காலம் அப்படி மாறிக்கிட்டு போகுது. எல்லாரும் எதை நோக்கி போய்கிட்டு தெரியுமா? அயல்நாட்டுக்காரன் ஒரு நாளைக்கு ஒரு விஞ்ஞானத்தை கண்டுபிடிக்கிறேன், ஒரு சாதனத்தை கண்டுபிடிக்கிறேன். நம்ம ஆள் என்னத்தை கண்டுபிடிக்கிறேன், ஒருத்தனை வேகமாக காலி பண்ணுறது எங்கன்னு செய்வனை வைக்கிறது நம்பர் 1 இருக்கேன். அவனை போய் பிடிக்கிறேன். அவன் 5 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்கேன். 5.5 லட்சம் செலவுனா பரவாயில்ல, வச்ச சோறில் அவன் கட்டணம் எழுதிடணும். அதே மாதிரி சொல்கிறேன், இன்னைக்கு இருக்க மனுஷன் நாளை காணா. அதே மாதிரி நீங்கள் அத்தனை பேருமே தாய் பிள்ளையா, ஒரு வயது பிள்ளையா, நீங்கள் எல்லாருமே 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கு. இந்த கைதட்டாலாம் போறாம பட மாட்டே இல்லை. கொஞ்சம் உள்ளவா சூடத்தை அமைத்து சத்தியம் பண்ணுவேன். நீ இதே ரொம்ப விஷமா இருப்ப. பொம்பளை என்னத்தை போட்டி ஓடுறீங்க? மசுருக்கு போட்டி ஓடுற. அவளுக்கு மசுரு உள்ள நீளம் இருக்கும். தர்மமுனீஸ்வரா நீ தான் கேட்கணும். அவரை வந்து வெட்டி விட்டு போவாரோ? சிச்சுக்கங்க. அதே மாதிரி வீட்டுக்காரர் பூரா பாவம். 5 வாரு இதுக்கு பூரா உழைக்கிற வர்க்கம், என் ஆம்பளை வர்க்கம். அதுக்கு என்ன சுகத்தை கண்டுச்சு? அதே ஓட்ட சட்டி, அதே இத்து போன செய்தி விடி, அதே கணேஷ் போயலை. வேற என்னத்தை அனுபவிச்சான்? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? புருஷன் எக்கெடு கட்டு போனாலும் சரி, யார் ஊருக்குள்ளே ஒரு பேண்ட் சட்டை போட்டு இன் பண்ணி கண்ணாடி ஓட்டு வந்துடக்கூடாது. உடனே சொல்லு, அடியே போவானா ஒரு ஆள் ஒரு மாதிரியா வர்றானே, என்ன லோனுக்காரன்னு போய் கேளு. உடனே இவங்க போய் அப்படித்தான் ஒரு ஊரில் மொச்சு அவனை, நீங்கள் லோனு தானே தருவீங்க, வாரம் எவ்வளோ கட்டணும், எத்தனை லட்சம் தருவீங்க, நான் குழு தலைவி மட்டும் அப்படியே கம்மன்னு இருப்பாங்க. கனாமரம் வச்சு முள்ளக்கணும். ஊர் சனமே மொச்சவனே அந்த ஆள் அழுதுட்டான். அடி பாதகத்தி முண்டையெல்லாம், நான் லோனுக்காரன் கிடையாது, நான் கருது வண்டிக்காரன், மயக்காடு பதியுதா துளியுதான்னு பார்க்க வந்தவன் ஆசைப்பா. அப்படி வந்தாலும் இன்னைக்கு இளைஞர்கள்லாம் நல்லதொரு கனவு காண்கள் என்று சொல்லிவிட்டு இறந்தார் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. இவங்க செல்லுல நல்ல வடை வருதுதானே தமிழ் செக்ஸ் விடியான். இந்த இவங்கெல்லாம் பிரிப்பேடு விளையாடுங்க. மாதம் 1.5 லட்சம் ஏறுதான். வாத்தியாரை போய் எல்லாரும் வணங்கணுமே. பெத்த தாய் தகப்பனுக்கு அப்புறம் ஒரு தாய் தகப்பன் யாருன்னா, பள்ளிக்கூடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் பிறந்தகை. சிவகங்கை மாவட்டம் அல்லல்ல, வாத்தியாருக்கு பயந்து அரசு பள்ளியில் படித்ததுனால தான் இன்னைக்கு உலகம் தெரிஞ்ச ஒரு நாடக நடிகை நான் உங்கள் மத்தியில் நிற்கிறேன். சும்மா கிடையாது ஐயா. இந்த தொழிலை என் சொந்தக்காரனே கேவலப்படுத்தினாங்க. எங்கள் அம்மா வேறு முத்துவள்ளி, எங்கள் அப்பா வேறு கண்ணே, 2 பேர்ட்டி வந்து சொந்தக்காரன் போகிறேன். இந்த காலத்தில் போய் கோமாளிக்கு படிக்க போட்டுக்கிட்டு பாப்புன்னு இது ஒரு தொழிலாக்குங்க, வீசின தொழில் அப்படின்னுச்சு. இன்றைக்கி அதே சொந்தக்காரங்க இந்த ஆளை நேரில் என்னைக்காவது சந்திக்க முடியுமா? அவ்வளோ பெரிய ஆளாயிட்டானே. யாரையும் லேசாக விடக்கூடாது. எங்கள் அண்ணையை எல்லாருமே விறகு வெட்டுவிய,
கொத்தனா வேலை வைப்பியே. நீங்கள் பார்க்குற தொழில் அத்தனையுமே புனிதமானதண்ணே. ஊரில் 4 பேர் 4 விதமாக பேசுகிறாங்கன்னா உன் வளர்ச்சி பிடிக்கலன்னு அர்த்தம். நீ பாட்டுக்கு போயிட்டே இருச்சிங்க, உனக்கு எதுவுமே வராது. அதே மாதிரி இந்த பால் காய்ச்சி வீட்டுக்கு போகிற ஒம்பளையெல்லாம் போனோமா, உப்பு மிளகா வச்சோமா, அவங்க வீட்டை தொட்டு கும்பிட்டோமா, சந்தனத்தை வச்சோமா, குங்குமத்தை வச்சோன்னா வாங்கத்தான். நீ போய் அங்கே இன்ஜினியர் வேலை பார்க்காத. அப்பயும் பாவம் 5 பைசா 10 பைசா கடனை வாங்கி மணல் ஓட்டாமல் எம்சாண்டை போட்டு சப்பு சப்புன்னு பூசி கொத்தனாருக்கு பாதி சம்பளம் ஒய்யி வரட்டும்னு இருடான்னு சொல்லி நீ போன உடனே அந்த மேடம் அப்படியே பார்ப்பாங்க. ஷவர் ரொம்ப இதாக இருக்கும். ஏக்கா சாமையே கட்ட இங்கே வைக்கக்கூடாது, பரம்பக்குடி பஸ் ஸ்டாண்டில் வைக்கணும். அவன் இடிச்சு விட்டு போய் தெருவில் தெரியும், நீ வாழை ஆம்பளை. அதுக்கு மேலே கல்யாண வீட்டுக்கெல்லாம் போய் மொய்ய எழுதிட்டு பேசாமல் ஜிம்படுங்காமல் சாப்பிட்டு வர வேண்டியதானே. அங்கே ஏதாவது லேசாக கிளப்பி விட்டுருவேன். நல்லா ஒரு கட்டிங்கை போட்டு நல்லாத்தான் இருக்குது, நல்லா கல்யாணம் தான். குடலில் நீங்கள் பருப்பு சேர்த்துடக்கூடாது. ஆமாம், டால்டாவை சேர்த்துக்க, மயிரை பிடுங்குற மாதிரி இருக்கும். இது இந்த நாக்கு எதை வேணால் பேசும். ஆனால் ஒவ்வொருத்தர் படுற கஷ்டத்தை அவருடைய நிலைமையில் இருந்தால் தான் அந்த வேதனையும் வலியும் தெரியும். நான் வந்து நகைச்சுவையாக பேசுவேன், உங்களை திருத்த பார்ப்பேன். பேசக்கூடாது பேசக்கூடாது. இந்த வாரு காலை அப்படி புலந்திருக்கேன், முட்டைக்கோசனை இருக்கிற மாதிரி கீழே புடாரு விக்கி செவரொட்டி அந்துவோம்டா உனக்கு. என் தம்பி தான் லூசு, அவங்கள வச்சு ஓட்ட வேண்டியதான், வேறு வழி இல்லை. எம்கேஆர் எல்லாரும் சொல்றியா அந்த ஆளு கிறிசு கட்ட வயன்னு. உண்மைதான். ஏன் அப்படி பேசினேன் அப்படின்னா, நான் இந்த மேடையில் பப்புனே அல்ல, உங்கள் சொந்தக்காரன், உங்களில் ஒருத்தன், எங்கள் அண்ணன் தம்பி, எங்கள் அக்கா தங்கச்சி, என் பெரிய பெஞ்சத்தப்பே மாமே. உரிமையோடு பேசுறதுனாலதான் இன்றைக்கி எம்கேஆர்னு பேர் இருக்குது. நான் மற்ற ஆளு மாதிரி இந்த போலித்தனமாக நடிக்க மேடையில் எனக்கு தெரியாது. நான் நேரடியாக சொல்லுவேன், ஆம்பளை உரம் என் அண்ணன் தம்பி எல்லாம் நீங்கள் நல்லா இருக்கணும், சரக்கெல்லாம் குடிக்காது என்னை. அதில் ஒரு ஆள் வருது, இப்போ பீர் அடிக்கலாமண்டுவே, நோ நோ நோ. அதே மாதிரி பொம்பளை ஆள் உரம் ஆத்தா வீட்டுக்கார வந்தவனையே சிரிச்ச முகத்தோடு நல்லா பொட்டை வச்சு மல்லிகைப்பூ அப்படி சிலுக்க விட்டு அப்படி வேலைக்கு போயிட்டு அப்படி வரும்போது, வாங்க ராசா ரொம்ப ஹார்டு ஒர்க்கா, நம்ம என்ன செய்யறது விதி. அந்த சாமி தர்ம முடிய சொல்ற, நம்ம நல்லா வைக்கும் சாமி, உச்சத்தை படுங்க, விரல சொடக்கு போட்டு விடுறேன், வெந்நீர் வச்சிருக்கேன், குளிச்சுட்டு வரையலாம். எந்த பொம்பளை சொல்றேன்? வீட்டுக்காரர் பாவம் உள்ளடிச்சு ரத்தம் சிந்தி பைக்கில் ஓய் பெட்ரோல் இல்லாமல் செயின் அந்து அவர் உருட்டிக்கிட்டு வருவார். நீ வீட்டுக்கு முன்னாடி அப்படியே தலையை விரிச்சு போட்டு அவன் வந்து நிப்பாட்டும் போது, எங்க சிலிண்டர் சுத்தமாக இல்லை, அவன் உங்க மகன் ரிமோட்டை உடச்சு விட்டேன், உங்க மூத்த மக இட்லி சட்டியை நெளிச்சு விட்டா, கேபிளுக்கார் வந்தாரு, இபி பில்லு கட்டணும், வரைச்சிட்டுக்கார வந்துட்டேன். அவன் நினைப்பேன் சுடுகாட்டில் போய் படுத்துருமோ, பாடா படுத்துறேன். எதை புரிஞ்சுக்கிட்ட எப்பப்போ சொல்லணுமோ அதை தான் அப்போ தான் சொல்லணும். அதுக்கு தான் இரவு நேரம் ஒன்று ஆண்டவன் கொண்டு வந்திருக்கேன். நீ படக்குன்னு சொல்லிடக்கூடாது. அதே மாதிரி நம்ம பயல ஊராமே இந்த வண்டிலாம் வாங்கும்போது டூ வீலர்லாம் கவனமாக ஓட்டுங்க, ஹெல்மெட்டு போடுங்க, தலைக்கவசத்தை போடுங்க, ஹெல்மெட்டை போடுங்க, எல்லாம் ஒன்று தான். அது இல்லைன்னா மண்பானையை கவுத்திட்டு போ, அங்கனே போய் பொங்கச்சோறு வச்சுக்கிட்டு தர்மமுனீஸ்வருக்கு விபூதியை பூசிட்டு வா. மாதிரி இப்போ கிடையாதுப்பா. காவல்துறை ஐயா வந்திருக்காருல்ல, காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கு இப்போ வேலை கம்மி. முதல்லாம் யாராவது போ அப்படி நிப்பாட்றா, எந்தூரா? அரியாண்டிபுரம்ங்க. அப்படியா? ஹெல்மெட் அங்கே ஒட்டாச்சி மாசமாக இருக்குங்க, கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன், மாசமாக இருக்குங்க, அம்மாவுக்கு குதுன்னு வருதுன்னு சொன்னது, சாமி அது அப்போ எவ்வளோடா வச்சுருக்க? 200 வச்சுருக்கேன் சார். சரி 200 கட்டிட்டு போ, கட்டியா 200 வாங்கிட்டு கொடுங்க, நாளை பின்ன வார்த்தை பிச்சு போயிடுவேன். இப்போ தப்பிக்க முடியாது. நீ பாட்டுக்கு உயின்னு ஓட்டு பண்ணால் ஒரே மிஸ் இருந்தேன், கிரிச்சு 10,000 கிரிச்சு நீ ஏறிடுறான். இவர் பகுமானமாக வண்டி வைக்க போவார். நம்ம வண்டி 57 குறைஞ்சு கிடையாதுங்க, ₹1 ஒரிஜினல் கொடுக்க மாட்டேன். சரிண்ணா 57 ரூபா அந்த வாங்குற ஆள் கொடுத்துட்டு ஃபைனு எவ்வளோ இருக்குன்னு செல்லில் அடித்து பார்க்குறேன், 87,000 இருக்குது. அதோட அவன் பார்த்தேன், கொஞ்சம் சீமனை கொடுங்க, மண்ணெண்ணெய் கொடுங்க, இதை ஊற்றி எரிச்சு விட்டு அந்த சாம்பலை கொடுக்க பூச்சிட்டு வரேன். இப்படி ஆகிப்போச்சு உலகம். பொம்பளையால் ஏத்தா தவணைக்கு சிரிக்கிற. அதே மாதிரி இன்னைக்கு தாய்மாரை நம்ம லேசாக சொல்கிறோம்,
அதுக்கு இல்லைன்னா நமக்கு அறுசுவை உணவு கிடையாது, பாசம் கிடையாது. ஏன்னா அதுக்கு நல்லா இருக்கட்டும், அதுக்கு நல்லா இருந்தா. இப்போ பொம்பளை பிள்ளைய குறைவு தமிழ்நாட்டில், பொண்ணு கிடைக்காம பூரா அப்படியே அலைகிறேன். ஊருக்கு வாடகை வண்டி எடுத்துகிட்டு அலைகிறேன். எது செகநட்டில் ஏதாவது கிடைக்குமா கெஞ்சிறேன். காலில் விழுந்து டீ கடைக்காரெலாம் கும்பிட்றேன். நம்ம ஊரில் எதுவும் செகநட்டில் 2 உள்ள தாய் 4 உள்ள தாய் இருந்தாலும் போதுமுங்க. எனக்கு 47 வயசாயிருச்சு மண்டை. அந்த அளவுக்கு இவனுக்கா? நான் சொல்லடா, அவர் தான்டா ஏவி விடுறாரு. உனக்கு கல்யாணம் ஆக அண்ணன் சொல்கிறேன், நீ அமர்த்திட்டு எதுக்கு போகிற? உன்னைய சொல்லடா, அவர் தான்டா சொல்கிறாரு. உன்னைய எதுக்குடா நான் சொல்கிறேன்? ஒரே ஒரு விஷயம் தம்பி, நகைச்சுவைக்காக நான் பேசுவேன். நீ என் தம்பி தானே, அண்ணன் தானே. ஏவி விட்டால வெதறக்கடி, அவர் தானே ஏவி விட்டாரு. உங்களுக்காக ஒரு சாங் பாடுறேன். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி நம்ம ஒரு தென்பாண்டி ராமநாடு, அங்க தேசப்பிதா அப்துல் கலாம். அட தென்பாண்டி, அட ராமநாடு, அட ராமேஸ்வரம், அவர் படுத்திருப்பது அந்த பேக்கரும்பா, அவர் தான் அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா. அக்கினி சிறுகியே அணு ஆற்றலையே உலர் காட்டி வெற்றிகளை குவித்தார் ஐயா. பெரும் பாசமிகு நம்மள்களா. அட தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா கலாம் அவர்கள். அப்படி இருந்தார். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா, இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. ஏ தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பெண் மீது கனகி வீணார், தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார். விண் மீது கனகே வீணார், தமிழக மண் மீது முடிசூடினார். உங்களை எண்ணி மாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலாம். அட தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். ஏவுகணை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன் அப்துல் கலாம் ஐயா பேரை சொல்லும் போது நம்ம தான் பெருமைப்படணும். நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தான் கைதட்டணும். ஏன்னா அவர் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தது அது வேற தான். அவர் நம்ம பிறந்த தமிழன் என்பது நமக்கெல்லாம் பெருமை. அப்துல் கலாம் ஐயா அவர்கள், நான் தான் ஏற்கனவே சொன்னேன், எல்லாரும் வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை ஓட்டு போடுற பொம்பளையே கவனமாக போங்கத்தான், குத்தாட்டம் போட்டான், ஆத்தா வேலுக்கிட்ட குத்திருமுட்டேன். எல்லா செட்டிச்சிகளும் சேர்ந்து அந்தந்த டிப்பாஸாக கவுத்திருச்சு. அதுக்கு நல்லா இருக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, இந்துக்கள் கலாச்சாரம் புனிதமானவை. நான் உங்கள் மத்தியில் நிற்கக்கூடிய எம்கேஆரும் பரம்பரை கோடாங்கியோட வாரிசு. சாமி நில்லுன்னா நிற்கும், வானா வாரம். ஏன் ஒரு மனதோடு சாமி நினைக்கிறேன், கூட வாடான்னு சொல்கிறேன், வருது. சில பேர் போலியா சாமி கும்பிடி எல்லாரும். ஓம் சக்திக்கு நீ போறியா, குற்றாலம் டூர் போறியா எல்லாரும்? போகும்போது அந்த ஆத்தாவை நினச்சிக்கிட்டு, ஆத்தா ஓம் சக்தி உன்னை நம்பி வர்றான், நீ வந்து எங்கள் வீட்டில் தெய்வமாக இருந்து என் பிள்ளை குட்டியை காப்பாற்றி எங்கள் வீட்டுக்காரருடைய தொழில் முன்னேறி நாங்கள் 4 பேர்த்த போல் நல்லா பிழைக்கணும்னு நீ வேண்டிகிட்டு போனேன்னா
நீ ஓம் சக்தி கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே ஓம் சக்தி ஆத்தா உன் வீட்டுக்கு நடு வீட்டுக்குள்ள உட்காந்துரும். அவதான் நல்லது. நீ இங்கேருந்து போகும்போது பாவம் டிரைவர் லேசு கிடையாது. டிரைவர் என்பவர் யாருன்னா நம்மளை காக்கக்கூடிய தர்மமுனீஸ்வரர், அந்த பாண்டிமுனி, அந்த 18ஆம் படி கருப்பு மாதிரி ஒவ்வொரு குடும்பத்தில் எத்தனையோ ஜீவன்கள் வாழுகிறது, அத்தனை பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு பாதுகாத்தாக கொண்டு செல்லக்கூடிய டிரைவர்கள் அத்தனை பேரை எம்கேஆர் தலை வணங்குறேன். ஓட்டுநரை இதே உண்மை. ஓட்டுநரை கவனிச்சிருக்கீங்களா? எந்த ஒரு சுப நிகழ்ச்சி, காது ஊத்து, சடங்கு, கல்யாணம், மாலை ஓட்டு போகிறது, சுபகாரியத்துக்கு என்ன பண்ணுவார்னா வண்டியை வந்து காலையில் 6 மணிக்கெல்லாம் போனோம்னா 3 மணிக்கெல்லாம் வந்து அலசி விட்டு 4 வீலில் 4 எலுமிச்சம்பளை வச்சு ஒரு காக்கியில் சூடத்தை முன்னாடி வச்சு ஆளுக ஊரம் ஏறினதுக்கப்புறம் பொருதி விடுவார். அது எப்போ அமருதோ 10 லிட்டர் டீசல் காலியானாலும் பரவாயில்லன்னு அதை பூரா அமர விட்டு வண்டி எடுத்துகிட்டு போவார். எப்படி வேண்டுவார்? மோட்டார் தாயே, மோட்டார் சாமியே, உள்ள ஆளுக பூரா இருக்காங்க. நான் 10 கிலோமீட்டர் போனோடனே எத்தனை பேர் மல்லாக்கப்படுத்து தூங்குறாங்களோ தெரியல. எல்லாத்தையும் நீ பத்திரமா கொண்டு போனேன்னா அடுத்த எஃப்சிக்கு உனக்கு வேகமாக விடுவேன் அப்படின்னு கும்பிட்டு போகும்போது இந்த ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை ஓட்டு போகிற பொம்பளைய எடுத்தவனே பாட்டு போடுவார். மாரியம்மா எங்கள் மாரியம்மா, எது வரைக்கும்? பரமக்குடியை தாண்டுற வரைக்கும். அதுக்கப்புறம் பாட்டு செல்லாத்தா டுண்டு மானாமதுரை வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு அந்த தலைவி வேமா போவாங்க. மிஸ்டர் டிரைவர் சார் சொல்லுங்க சக்தி அவர். இந்த பாட்டு போட்டேன்னா நீ வண்டியை நிறுத்தி விட்டு நாங்கள் வேற கோச்சு பிடித்து சென்று விடுவோம். எங்களுக்கு நங்கு நங்கு என்று குத்துறது மாதிரி ஒரு பாட்டு போடு. அவன் கிளம்பிடுவான். கட்டி பூடிட்டான். அது ஆடுறவன் போல பின்னாடி சீட்டில் யாரு? டிரைவர் பாவம் வேதனையா பொண்டாட்டியை விட்டுட்டு வந்துட்டான். பிள்ளை வேற காத்துவானே, கை குழந்தைய வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி இருக்காளோ ஓட்டிட்டு போவார். நீ போய் அவன் முன்னாடி சங்கு சாக்கு சக்கு சாக்கு, அவன் சாக்கு சாக்கு. அந்த ஆளு ரோட்டை பார்க்க மாட்டார், இங்கிட்டு கேட்ட பார்த்து விட்டு விட்டுருவேன் புளிய மரத்தில். அப்புறம் டிரைவர் செயலும் சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது தான். டிரைவருடைய கவனம் சிதறிவிடும். நீங்கள் வண்டிக்குள்ளே சண்டை போட்டாலும் சரி, நீ குத்தாட்டம் போட்டாலும் சரி, நீ கடிச்சு கிடந்தாலும் சரி, டிரைவரு உங்கள் பக்கம் தான் திரும்புவார். அதனால் ஓட்டுநர்கள் என்றைக்குமே சிறந்தவர்கள். அவர்கள் கவனத்தை நம்ம சிதறவிடாமல் சரியாக இருக்க வேண்டும் என்று இந்த மேடையிலே கூறிக்கொள்கிறேன். எங்கள் ஆம்பளையால் மட்டும் எப்பயாவது வண்டிகளை குத்தாட்டம் போட்டு பார்த்துருக்கியா? இங்கேருந்து நானாக ஒரு நாள் வீம்புக்குன்னே திருச்செந்தூர் முருகனுக்கு போகணும்னு ஒரு ஆளுக்கு சப்போர்ட்டுக்கு என்னை அனுப்பிவிட்டாங்க. நான் மாலை உடலை விரதம் இருந்தேன். விரதம் இருந்தால் கரெக்டாக கீரை ஈராள் வரைக்கும் போயிட்டேன். கால் வீங்கிருச்சு. ஒரு கண்டனரை மறைச்சேன், எப்படியாவது ஏறி அவங்களுக்கு முன்னாடி போயிடுவோம்ட்டு. இப்படித்தான் மறைச்சேன். பின்னாடி 4 பேர் வெற்றிவேலு முருகனுக்கு, நான் உடனே வீரவேலு முருகனுக்கு. அந்த லாரிக்காரர் என்னன்னு கேட்டார், தண்ணி தவிக்குது தண்ணி கொடுக்கட்டு போயிட்டார். அடுத்து வேமா போனேன். மறுபடியும் என்னால் நடக்க முடியல. ஒரு பைக்காரன் நிப்பாட்டினேன். அங்கிட்டு 2 பேர் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு. ஒன்றும் இல்லைண்ணே, உங்கள் சொந்த வண்டியானு கேட்டேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு. கடைசி வரைக்கும் என்னை கொண்டு போய் அங்கே போய் எல்லாரும் குத்தாட்டம் போடுறேன். நான் இங்கே ஓட எம்கேஆர் நீ ஆடியாண்டேன். நான் தன்னால் ஆட்டம் கண்டு போயிருக்கேன். ஏன் ஆம்பளை மட்டும் ஏன் ஆட மாட்டாங்க, தப்ப மாட்டாங்கன்னா விஷயம் இருக்குது. பழனிக்கோ முருகனுக்கோ ஐயப்பனுக்கோ மாலை ஓட்டு போடுற ஆம்பளைய பூராமே அந்த பசுக்குள்ளே தன்னுடைய குடும்பத்தை நினச்சி அப்படியே வேண்டிக்கிட்டே போவாங்க. என்ன வேண்டுவாங்கன்னா, பொண்டாட்டி வேற வளைவி கேட்டா, மய வேற சேச்சிப்பி மண்ணள்ளி தலையில் விடுற மாதிரி கேட்டேன். பிள்ளை வேற ரிமோட்டு காரு கேட்டுச்சு, பக்கத்து வீட்டு செவத்தில் முட்டி நம்ம வீட்டுக்கு வரணும்ப்பான். சரி நம்ம கையிலையும் காசு இல்லை. அவன் முருகன் காது குத்துக்கு 2000 எழுதணும். அவன் 1/2 கிலோ ஆப்பிளும் விபூதியும் தலையில் ஒட்டு விட்டு போயிட்டு அவன் பொண்ணு தாய் மக சடங்கு அண்டா எடுத்துட்டு போனேன். அவன் வேமா வந்து பஞ்சாமிரதம் வாங்க 120 ரூபா எடுத்துட்டு போயிருக்கான். அவன் அப்படின்னு வந்துட்டு போறேன். அதனாலதான் உலகத்திலே பெண்களை பூரா வீட்டிலே வைத்து கொண்டு ஆண்களை பூரா உழைத்து கொண்டு கடைசி வரைக்கும் எதையும் அனுபவிக்காமல் செல்லக்கூடிய ஒரே ஒரு இதயம் என்றால் ஆண்களே. ஆண்களே, பட்டிமன்றத்தை முடித்து விடைபெறுகிறேன். நன்றி. பட்டிமன்றமா? என்ன பண்ணணும்? பெட்ரோல் காசு கேட்குறா. கொஞ்ச நேரம் பேசணுமா? ஒரு சாங் பாடுறேன். 50 கிலோமீட்டரா? ஐயோ யாரு ஒத்த இல்லையோ, நீ இங்கே உட்காரவே கூடாது. 5ஆம் நம்பர் ரூமில் போறியா? வெஸ்டர்ன் பாத்ரூம் தான், சாதா பாத்ரூம் கிடையாது. தண்ணி வர அதுக்குள்ளே ஒரு எலி படுத்து கிடக்கும். மருதமணி வெட்டிடுவேன்.
கப்ளிங்க கப்ளிங் இந்த ஓசில் இருந்து லாக் ரொம்ப வலிக்குதா மெதுவாக செய்வா அது சரி ஓம் சத்தி அந்த தம்பி ஞாபகப்படுத்திட்டேன் சரி அது கூட நீங்கள் பண்ணி ஏற்றுக்கலாம் டிரைவர் எதுக்கு கூட நிப்பாட்டி வச்சுட்டு டிரைவரம்மா டிரைவர் ஓம் சத்தி டிரைவர் அவன் கிளம்பிட்டேன் பொம்பளை வர அடுத்தவனே ஏ டிரைவரம்மா டிரைவர் ஓம் சத்தி டிரைவர் டிரைவரம்மா டிரைவர் இது எதுக்கு தேவை பண்ணுறிய வர வர சாமிகளை பூரா ரிக்கார்ட் டான்ஸ் ஆட கூப்பிட்றியா அந்த அளவுக்கு ஆகி போச்சு உண்மையிலே தம்பி சொன்னது மாதிரி அவன் என்ன நினைக்கிறேன் அடுத்த வருஷம் பொம்பளையால் கூட உன்னை சுற்றி ஆடணும்னு நினைக்கிறேன் டிரைவரா இந்த வீடு வீடு கிளம்பிருங்க கொத்தனாரம்மா கொத்தனாரு சிமெண்ட் உசர கொத்தனாரு கருது வண்டி அருகில்லாமல் அறுக்கிற வண்டி மணிக்கு 2000 வாங்குறாங்க நம்மளும் கிளம்புறோம் நாடக மடையா கிளம்பிடும் பம்பா நதிக்கிற ஓரா அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் பம்பா நதிக்கிற ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் பம்பா நதிக்கிற ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் இருமுடிய தலஜு வந்து வாரம் நாங்க இருமுடிய தலஜு வந்து வாரம் அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி பம்பா நதிக்கிற ஓரம் ஐவா அந்த பட்டணத்து மன்னர் வந்த நேரம் ராமராஜாக மலைகளை நாங்க மலைகள்லாம் போட்டுக்கிட்டு வாரோம் சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானா போறோம் ஐயப்பா மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம் சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானா போறோம் பம்பா நதிக்கிற ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் ஐயப்பா கொல்லிமலை ராலிமலை விறகுமலை 5 மலை ஏ கொல்லிமலை ஏ ராலிமலை ஏ விறகுமலை ஏ 5 மலை 5 மலை பாருங்க சபரிமலை ஐயப்பன நாடி ஓடுங்க நீங்களெல்லாம் 5 மலை பாருங்க அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க சாமியே சாமி சரணம் சாமியே சரணம் ஐயப்பா எல்லா சாமியை கும்பிட்டு எல்லாரும் நல்லபடியாக தினசரி நீங்கள் ஒன்று சொல்கிறேன் எத்தனை சாமி வேணாலும் நீங்கள் கும்பிடலாம் எல்லா சாமியும் நம்ம சாமி தான் ஆனால் எத்தனை சாமிக்கு நீ விரதம் இருந்து நேர்த்திக்கடை இருந்தாலும் உன் குலசாமி முப்பாட்டையும் கட்டி காத்தா குலசாமியை மறந்துடாது உண்மைதான் போ இன்னைக்கு நீங்கள் பார்த்துக்கிறீங்க நான் வந்து பெருமைக்கு சொல்லலை குலதெய்வத்தினுடைய இதை மட்டும் மறந்துவிட்டு மற்ற தெய்வத்தை வைத்து வீட்டில் வணங்கினேன்னா உனக்கு சோதனை கொடுக்கும் ஏன் உன் பாட்டன்லேருந்து அவர் பாட்டேன் உங்கள் அப்பேன் எல்லாத்தையும் காத்தது யாருன்னா குலசாமி உண்மையா இல்லையா குலசாமி மறக்கூடாது நான் வந்துட்டு என் தம்பி பற்றியும் வராங்க நாடகம் முடிஞ்சிச்சு வரேன் எத்தனை கிலோமீட்ரு 57 130 கிலோமீட்டர் வந்த ஆளுங்க சும்மா இருக்கு உன்னோட லீடிங் அதிகம் ஓடிடும் மொத்தத்தில் இந்த கூட்டம் பூரா எதுக்கு வருதுன்னா இந்த நாடக கலைஞர்கள் இவர்கள் அத்தனை பேர் வந்தாத்தான் எம்கேஆர்ன்ற ஒரு கோமாளி வர முடியும் ஐயா நான் பெரியாள்லாம் கிடையாதுங்கய்யா என்ன இந்த உலகத்தில் அதிக சொந்தங்களை பெற்றவன் சொந்தக்காரன் யாருக்கு அதிகமாக இருக்குன்னா எம்கேஆருக்கு தான் இது பூரா என் அண்ணன் தம்பி தான் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நான் விட்டுக்கிட்டு வேடிக்கை பார்க்குற ஆள் நான் கிடையாது உங்கள் பிள்ளையோ பெத்ததாய பொண்ணு கஞ்சி ஊற்றாமல் இதை அரியாண்டி உரத்தில் சித்திரதை உடத்துறேன்னா நான் மயனாக இருக்கேன் வந்துரு எந்த பிள்ளையும் நீ படிக்க வைக்க முடியலையா நான் படித்து ஒரு ஆளாக்கி இந்த ஊரில் விட்டு போகிறேன் உங்களை காப்பாற்றிக்கிறேன் அப்படி உள்ள ஆள் நான் இது பெருமைக்கு சொல்லலை இது விளம்பரம் அல்ல வருங்கால என் தம்பிகளுக்கு இது ஒரு விழிப்புணர்வு
அண்ணன் கோம்பாளி வாசம் போட்டுக்கிட்டே இப்படி செய்துறான், நம்மளும் செய்யணும்னு வருவேன். அந்த கீழப்படார வைக்கும் முத கொண்டு அப்படித்தான் வந்தவன். அப்படிலாம் வரணும். சீரியஸாக சொல்லும் போது நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன, அவன் அப்படித்தான் வந்தவன். அவெல்லாம் நிறைய உதவி செஞ்சுருக்கேன். கீழப்படார கிராமத்தையும் விக்கியும் மறக்க மாட்டேன். வாழ்த்துக்களை என் அன்பு தம்பி. எதா இருந்தாலும் ஓடியாடுறாங்க. அன்பாளையத்தில் வந்து அரிசி கொடுக்காட்டாலும் அத்தனை ஏழை வாழை சாப்பிடும் போது தண்ணி மோந்தும் சப்பலை பண்ணுறான் பாரு. இவன் தாண்டா தமிழன். இதுக்கு மேலே என்னையா வேணும்? இந்தா கிளம்பிட்டால. என்ன கருத்திலும் இந்த கோமாளி நாடகம் நடிச்சிட்டு நம்ம ஊருக்கு வந்திருக்கேன், எதாவது நடித்தேன், சிரிக்க வச்சேன், சரி இன்னும் தேவையில்லை, அடுத்த வருஷம் தேதி இருந்தால் பார்ப்போம், வேறு கோமாளியை கொண்டு வரலாம்னு நீங்கள் நினைக்கலாம். உங்களுக்கு வேணால் நான் வேணாம் என்று நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் அத்தனை பேருமே எனக்கு வேணும். ஏன்னா உங்களை விட்டால் எனக்கு சொந்தங்கள் யார் இல்லை. எங்கள் அண்ணன் தம்பி எல்லாரும், அக்கா தங்கச்சி அத்தனை பேருமே நீங்கள் நல்லா இருக்கணும். நன்றி நன்றி நன்றி. அண்ணே நீ கதவாளி தட்டு போட்டு 5 கதவாளி விழுந்தது மாதிரியே இருக்கடா. என்னதுண்ணே அது? அந்த இதை எடு, அதை எடுப்பு. கணேஜ் போயிலையா? என்னத்தை கணேஜ் போயில, குளிருக்கு அதுக்கும் ஒட்டி இருக்கும். மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா, உலகத்திலே 2ஆம் இடம் காவல்துறையில் யாருக்குன்னா தமிழ்நாட்டுக்கு தான். நான் பெருமைப்படுறேன். காவல்துறை ஐயா வாங்க, மேடைக்கு வருமா ஐயா? உங்களை தான் கூப்பிடுறேன் ஐயா, வாங்கய்யா. பூரா என் பேச்சில் அப்படியே மெய் மறந்துட்டியே. நான் எப்பயுமே காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கு எப்பயுமே ஒரு ஒத்துழைப்பு, ஒரு விழிப்புணர்வாக இருக்கேன். பாதுகாப்பு அளித்து கொண்டிருக்கின்ற காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள், அதிகாரிகள், எந்த சராகம்பு இளையாங்குடி மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா, சார்பு ஆய்வாளர், பணிபுரியக்கூடிய அத்தனை உறவுகளும் வாங்க ஐயா. பத்தியலா ஐயா, உங்களுக்கே கயிறை கட்டி வைக்கிறத அது யாருன்னு கேட்டு திருநாட்டு 8 போடுங்க. திருநாட்டு 8ஆ? அது புது செக்ஷன். அரே ஐயா ஐயா வேணாம் வேணாம் ஐயா ஐயா வேணாம். அவங்க துண்டு வாங்கும்போது நீங்கள் சினிமா பாட்டை போட்டீங்கன்னா யூடியூப்பில் போகும்போது கட் பண்ணிடுவேன். அப்பையா ஒரே கண்டென்ட் தான் நான் பேசுகிறது, நாடக சத்தம் இது மட்டும் இருந்தால் தான் யூடியூப்பில் போட முடியுமா ஐயா? அதே மாதிரி உன் மைக் செட்டுக்கு அண்ணன் பாடும்போது பாட்டை போட்டுறாத, நான் பாடுறேன், அதை வந்து ரெக்கார்டு பண்ணி வச்சுக்க. ஐயா வணக்கம் ஐயா. தொடர்ந்து உங்கள் மக்கள் பணியை தொடரட்டும். எல்லாருமே வயலில் போகிறான், லேஸ் வாசா திருத்தி கொண்டு வந்துடுவோம்யா. நம்ம வயலுக்கு தான். அப்படி வரும்போது 2 பேர்த்த சுடுங்கய்யா, திறந்த வாக்கியா பார்த்தியா ஐயா. இப்போ நான் எல்லாரும் சேர்ந்தாங்க, நான் மறைச்சோம்னா 1.5 லட்சம் தேர்த்தி போலாம்யா. கிரிச்சு மிஷினை போட்டு அடிச்சு விட்ருவான். ஒரே விஷயம், இது சிரிப்புக்காக சொல்லலை. உங்கள் வண்டி கீழே விழுந்தா கூட, தனியாக விழுந்தா கூட ஒரு கண்ணாடியோ மற்ற எதுவும் நெளிஞ்சால் மாற்றிக்கலாம். ஆனால் உங்கள் எலுமட்டு இல்லாமல் உங்களை தடையில் அடிபட்டா எந்த தண்டி மருத்துவமனை எவ்வளோ பெரிய அமெரிக்கா டாக்டர் கூட காப்பாற்ற முடியாது. காவல்துறை ஐயா அவங்களுக்காக சொல்லலை, நம்ம குடும்பம் நம்ம உயிரை பாதுகாக்கணுன்றதுக்காக விழிப்புணர்வு தான். என் அன்பு உறவுகளே, என் சமையல் சொந்தங்களை, இங்கேருந்து இளையாங்குடி போகும்போது நீ என்ன பண்ணுற, யார் ஓடுறா டேங்கில் வச்சுக்கிறது. அங்கே வரும்போதே எதிர்த்து ஒரு ஆள் வந்தானே கேட்பேன் இங்கேருந்து, அவன் 500 போச்சு, வீட்டுக்கு போகிறேன், ஏன் கட்டிங் தான் இருக்காஸ், ஏன் வண்டிக்கான தலைக்கவசம், வண்டிக்கான அத்தனை ஆதாரத்தை நீ வைத்துக்கொண்டு நீ எங்கு சென்றாலும் காவல்துறை அதிகாரி ஐயா பொறுத்தளவு நமக்கு நண்பர்களே என்பதை எம்கேஆர் தெரிவித்துக் கொள்ளுங்க. இதுக்கு மேலே பேச முடியல. என்னை நீங்கள் ஓத்தாங்கம்னு வச்சாலும் பரவாயில்ல, இவன் நம்ம ஊருக்கு வந்து நம்மளை காட்டி கொடுக்குறேன் அப்படின்னு. ஏன்னா நானும் 2019 1000 ரூபா அவதாரம் கட்டணும் என்பது குறிப்பிடத்தக்கது. நான் அப்போ தான் திறந்தனே. எதில் விட்டேன்? வாயில். நன்றி. சுடுதண்ணியை குப்பிடிச்சுக்கோங்க. பூ என்ன கருத்துலாம் பரவாயில்ல. தம்பி எல்லாம் நல்லா படிக்கணும். அரியாண்டு இடத்துல ஒவ்வொருத்தனும் கருது வண்டி டிராக்டரை வாங்கி ஓட்டி நல்லா இருக்கணும்ப்பா. இவங்கெல்லாம் 3வது கூட படிக்க மாட்டாங்க. அந்த பொம்பளை பிள்ளைய பார்த்துட்டு போய் டீச்சர்கிட்ட அதே மாதிரி பண்ணி காமிங்க, அப்போதான் புத்துருவு கிடைக்கும். நீங்கள் வாட்டுக்கு டீச்சர்கிட்ட போயிட்டு என்னத்த சொல்லுவேன், எனக்கு பட்டு மாங்காய் ஏறுதுன்னா அது மாங்காய் தின்னுட்டு 8 நாள் லீவ் ஓட்டு. ஆசிரியர் பெருந்தகை வந்து மதிக்க கற்றுக்கிறோம். ஆசிரியர் அப்படி வர்றாரு, ஸ்டூடெண்ட் சார் ஒரு 1/2 hour தான் எப்பயுமே பாடம் எடுப்பேன், இன்னைக்கு 1 hour எடுக்கலாம்னு இருக்கேன். எல்லா மாணவர்களும் தாங்கள் 1.5 மணி நேரம் நடத்துங்கள் ஐயா, நாங்கள் காத்து கிடக்கிறோம். சொல்ல மாட்டேன்,
வாத்தியார் உள்ள வந்தவனே நம்ம ஆளு சின்ன பையன் கூட பேசுவேன். இவனுக்கு சாகு வருது கண்டாலுமே அறுப்பா. அப்படி இது இயல்பா பேசுறீங்களா இல்லையா? இது உண்மை. நம்ம எல்லாருமே பேசியிருப்போம். ஆனால் அத்தனை பேச்சையும் வாங்கி கொண்டு நீங்கள் எப்படியாவது படித்து இந்த பள்ளிக்கூடத்தில் இந்த ஆசிரியர் சேர்ந்து இவனுக்கு பாடம் எடுத்தாங்க. அப்படியாப்பட்ட மாணவன் இன்னைக்கு உலகத்தை திரும்பி பார்க்க வைக்க வேண்டும் என்று போராடக்கூடிய ஆசிரியர் பெருந்தகையை வணங்குறேன். அப்படியாப்பட்ட ஆசிரியர் பெருந்தகையிட்ட மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து படிப்பிலே கவனம் செலுத்துறதுனால தான் ஏபிஜே அப்துல் கலாம் என்று ஒரு தமிழன் நமக்கு கிடைத்தார். இதுக்கு மேலே நான் விளக்கம் பேச முடியல. சம்முன்னு தவிட்டேன் தம்பி. என்ன கடத்தில் பொன்னலான குடியே மதிமரியாதைக்குரிய சிவகங்கை. இந்த மாவட்டத்தை எல்லாரும் சிவகங்கைன்னு சொல்கிறோமாக்க. சிவசங்கர். உங்கள் வீட்டுக்காரர் எங்கே போயிட்டாரு? அவருக்கு சிவசங்கை போயிருக்காங்க. அதில் எங்கள் ஏரியாவெல்லாம் நீங்கள் பரவாயில்லத்தான். எங்கள் ஊர் களிச்சேரி அங்கிட்டு தாண்டி போயிட்டோம்னா இங்கே தாயமங்கலம் அங்கிட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளி போகணும். அங்கிட்டலாம் போயிட்டு அந்த வெள்ளம் இருந்த கட்டணூர்லாம் எங்கள் சொந்தக்காரெலாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் பேசுகிற பார்க்கணும். வீட்டுக்காரர் சந்தைக்கு போனார், என்ன வாங்கினாரு? சரி கத்தரிக்காய் அதெல்லாம் சொல்ல வேண்டியதானே? சொல்லாது. இதில் ஒரு குளம், அதில் ஒரு குளம், அதில் நம்மளும் வாங்கிட்டு காக்குளம் அரை குளம் குலையை வெளுத்தாட்டிட்டு வாங்கி வாங்க போ. அதே மாதிரி மருமைன்னு விருந்தாடி வரக்கூடாது. மருமையை விருந்தாடி போயிட்டு அம்புட்டியும் செஞ்சு விட்டு மாமியா 10 வீடு போய் பொம்பளைகிட்ட சொல்லாட்ட அதுக்கு ஈமா அடங்காது. நேற்று பொழுசாயாக இருக்கணும், சோனியா வீட்டுக்கார் வந்தார். உன் மருமையும் தானாடி? என்னத்த மயிருமே மயிரை பிடுங்கினேன். அங்கே ஆன சோறு இல்லைல்ல. அவங்க ஆத்தா இன்னும் அந்த வீசின கஞ்சியத்தை ஊத்துறா. நான் நவாப்பு பார்த்தா இங்கே ரேசரிச்சியாக இருக்கேன். அப்புறம் வந்தவனே அப்பாவை போயிட்டு சோனியா அப்பாவை போயிட்டு ஒரு 1.5 குளம் ஆட்டுக்கறி எடுத்துகிட்டு வந்து சுறுசுறுன்னு வச்சு கொடுத்தேன். சிறுநாய் பீதுன்ற மாதிரி தின்னுட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருக்காரு. இது மயத்துக்கு வேணா போவானா? ஐயா நடக்குதா இல்லையா ப்ரோ? உண்மைதான். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா நீ வரும்போதே ப்ரேரைஸை கட்டிட்டு வந்துடும். இது எதுக்குப்பா? நோட்டீஸ் வாசிக்கிறியா? வாயா அவுஜாரி வாயாப்பா. சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி வட்டம் அரியாண்டிபுரம் கிராமத்திலே அலுவலகத்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ தரும முனீஸ்வரர் ஆலய மண்டல பூஜை விழாவை முன்னிட்டு இங்கே அரியாண்டிபுரம் கிராம பொதுமக்கள் அன்போடு ஆதரவோடு சுற்று வட்டாரத்திலிருந்து வருகை தந்த பக்கத்து ஊர்களிலிருந்து வருகை தந்த கிராமத்தார்கள் அத்தனை பேர் ஒத்துழைப்போடு காவல்துறை அதிகாரி ஐயா அன்பு பாதுகாப்போடு நடக்கக்கூடிய நாடகம் கதம்பம் காமிக்ஸ் என்னும் சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் நடைபெறும். பெரிய கருப்பு அழகமல்ல வனக்காட்டை விட்டு 18ஆம் படி கருப்பே இறங்கி வந்து விட்டாரா என்பதை போல வேஷத்திலையும் ரோசத்திலையும் ஆட்டத்திலையும் அருளின் சிறந்தவன் என் அன்பு தம்பி சின்னத்துரை அவர்கள் பெரிய கருப்பாக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். அண்ணன் 18ஆம் படியான் அழைத்தவுடனே கொல்லிமலை விட்டு தத்துருவமாக இறங்க காத்து கொண்டிருக்கிறான் சின்ன கருப்பாக என் அன்பு தம்பி கார்த்திக் அவர்கள் சின்ன கருப்பாக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். நகைச்சுவை மாமணி, நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை திலகம், பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் இங்கே வருவதற்காக காரியாவட்டிலிருந்து ஒரே ஒரு ஆர்லிஸ் மூடியை கையில் வைத்து கொண்டு தொடர்ந்து கடுமையான மண்டி ஓட்டு வாமப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான் சிரிக்க வைப்பதற்காக. மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து வளர்ந்து வரும் இளைய கலைஞன் எந்த நாடகமாக இருந்தாலும் சரி, எந்த கதை நாடகமாக இருந்தாலும் சரி, நகைச்சுவை ஆற்றலால் அத்தனை நாடகம் தெரிந்த ஒரு கலைஞன் என் அன்பு தம்பி முருகேசன் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்துக்கொண்டார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசை அமுது படித்த ஒரு வாத்தியார் பெருந்தகை தன்னுடைய படிப்பை எதற்காக படித்தாரோ அதை விட்டுவிட்டு தன்னுடைய குடும்பங்கள் இந்த கலை உலகத்தில் இருந்ததால் அந்த வாத்தியார் வேலையை விட்டுவிட்டு வந்திருக்கிறான் என் அன்பு தம்பி கோயில்பட்டி SS கலைமணி ஆசிரியர் அவர்கள் ஆறுமுனிய பின்பாடல். மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு மறையாத
கேப்டன் விஜயகாந்த் அண்ணார் நினைவாக ஒரு பாடல். ஏழைகள் வாழ நீ செய்த யாகம் என்னென்னவென்று எங்கே சொல்வேன். அன்பாலே சேர்ந்த நெஞ்சங்கள் வாழ நீ செய்த யாகம் எங்கே சொல்வேன். இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில் அன்பிற்கும் பண்பிற்கும் நீ அந்த சொர்க்கத்தில் மன்னவன் காவிய நாயகனே. என்னுயிர் தேசத்து காவலனே. வாடிய பூமியில் கார்முகிலாய் மழை தூவிடும் ஆணுடம் உன் புகழே. வெண்மணி சிறிய முத்தாச்சு என் கண்ணம்மா. சின்னிற மேனியில் என் மனம் பித்தாச்சு என் பொன்னம்மா. சேனாடும் கண்ணில் பாலூரும் நீரும் செவ்வானம் எங்கும் பொன் பூவும் காடும். சிறிய வெண்மணி சிறிய முத்தாச்சு என் கண்ணம்மா. சின்னிற மேனியில் என் மனம் பித்தாச்சு. தந்த பாசம் தந்தை உன் வீரம் செய்கொள்ள வேண்டும் அன்பே அன்பே. காலங்கள் போற்றும் கை தந்து காக்கும் தன் பிள்ளை தன்னில் இங்கே இங்கே. வீட்டிற்கும் நாட்டிற்கும் நான் பாடும் பாட்டிற்கும் எத்திக்கும் தித்திக்கும் என் இன்ப கூட்டுக்கும் என் மகன் காவிய நாயகனே. என்னுயிர் தேசத்து காவலனே. வாடிய பூமியில் கார்முகிலாய் மழை தூவிடும் ஆணுடன் என் மகனே. சிந்திய வெண்மணி சிற்றிய முத்தாச்சு என் கண்ணம்மா. செந்நிற மேனில் என் மனம் பித்தாச்சு. வெண்மணி சிந்தையில் முத்தாச்சு என் கண்ணம்மா. செந்நிற மேனி என் மனம் பித்தாச்சு. கைதட்டலாம். ஏன்னா தம்பி கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை பற்றி பாடும்போது நான் அவரை நேரில் பார்த்ததில்லை, அவரோட பயணித்ததில்லை. கேப்டனோட நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்க மாட்டீங்க, அதே உண்மை. நான் சினிமாவில் நடிக்கும்போது, நான் படங்கள் நடிக்கும்போது அங்கே உள்ள நடிகர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் கேப்டன் விஜயகாந்த் ஐயா இப்படிப்பட்டவர். நானாக போய் படத்தில் அனுபவிச்சிருக்கேன். எப்படின்னா, ஒரு கதாநாயகன்
அவர் எத்தத்தண்டி ஹோட்டலில் எத்தனாயிரம் செலவழிஞ்சாலும் ஒரு வேளை சாப்பாடு மட்டும் 50,000 கேட்டாலும் வாங்கி தரணும். இது சினிமாவுடைய கட்டாயம். கதாநாயகி அதே மாதிரி தான். அவங்களுக்கு கேரவுன் இருக்கும். அந்த கேரவுன்னா என்னென்னு தாய்மார்கள்லாம் தெரியாது. ஒரு ஏசி வீடு எப்படி இருக்கும், பெட்டு மெத்தை பாத்ரூம் அது மாதிரி காருக்குள்ளே வச்சுருப்பாங்கத்தா, அப்படி வசதி இருக்கும். ஆனால் அங்கே ஒரு கதாநாயகனுக்கும் கதாநாயகிக்கு பின்னாடி நிற்கக்கூடிய ஒரு பாமர விவசாயி மகன் வயசான ஆளுகள்லாம் 350 ரூபா 500 ரூபா சம்பளத்துக்கு வெயிலில் பாவம், சாப்பாட்டுக்கு தட்டை ஏந்தணும். இது சினிமாவுடைய அந்த வரமுறை. எப்படின்னா அந்த ஒரு கேட்டகரி பார்ப்பாங்க. ஒவ்வொரு நடிகருக்கும் ஒவ்வொரு மரியாதை உண்டு சினிமாவில். ஆனால் அத்தனை பேருமே தலவாழை இலை போட்டு நான் என்ன சாப்பிட்றனோ அதை தான் சாப்பிட வேண்டும் என்று கொண்டு வந்தவர் கேப்டன் விஜயகாந்த் ஐயா. அவர்தாயா கடவுள். தான் அப்படியே சில நேரத்தில் தன்னுடைய உதவியாளருக்கும் கேப்டன் ஐயாவுக்கும் சாப்பாடு இல்லாமல் கூட மற்றவங்களுக்கு பசியை போக்கி வேடிக்கை வைப்பாராம் கேப்டன். அப்படி மனிதர்லாம் கிடைக்காது. இன்னைக்கு பக்கத்து வீட்டில் குழம்பு மீன் குழம்பு நல்லா ருசியாக இருக்குன்னா எதிர்த்து வீட்டு பொம்பளை எம்சாண்ட் அள்ளி தூத்திடுற. மண்ணை தூத்த முடியாதுல, ரைடு ஓவர். வாப்பு வாப்பு நடிகருக்கு டீ கொண்டு வந்து நீயே குடிச்சவர், நீதாப்பா டிரைவர். கொல்லங்குடி MKR ராதாகிருஷ்ணர் ரசிகர் மன்றம் சார்பாக முத்து காளையன் ஸ்டூடியோ கொல்லங்குடி அருண் பிரசாத் சிங்கப்பூர். தம்பி ஒரு நாயம் வேணாமாடா, கொல்லங்குடியிலேருந்து ஒரு குரூப் வந்திருக்கு, சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கு. இந்த 100 ரூபா தானடா, என்னத்தை நீங்கள் நல்லா இருக்கணும்ப்பா. இந்த 100 ரூபா வச்சு நான் காங்கிரீட் வீடு விடும்போது பால் காய்ச்ச வந்துருங்க. அவ்வளோ தூரத்துக்கு சிங்கப்பூரில் சம்பாதிச்சு 100 ரூபாய்ண்ணா, பகவானே ரஜன். அதை வாங்கினாலும் வாங்கிடுவாங்களா? 100 ரூபா. நன்றி நன்றி. இன்று பிறந்த நாள் காணும் கடைக்குட்டி சிங்கம் ரமேஷ் அன்பு தம்பி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். தென்றல் நகர் சுரேஷ் பிரதர்ஸ் மற்றும் எடைமிஷன் பயலுக கொஞ்சம் வாங்க போய் இடம் ஓடுவான். சூப்பர். நான் மரியாதையை சொன்னேன், எங்கள் அண்ணன் அதையும் சொல்லுது. எடைமிஷன் பயலுகடா. என் தம்பிகளுக்கு ரொம்ப நன்றி அண்ணன். ஊருக்கு பயலுக போகிறேன். நான் இறங்கின ஜோரில் ஒரு ஊரில் கட் அவுட்டு பார்த்தேன். மேலே வந்து பார்த்தா பயலுக ஆளுக்கு ஒரு திருசா நிற்கிறேன். ஒருத்தன் 6 ரூபா நிற்கிறேன், ஒருத்தன் கத்திரிக்காய் போட நிற்கிறேன். கீழே வசனத்தை பார்த்தேன். பார்த்துட்டு இல்லை பொத்திட்டு போடான்றேன். அதை எழுதியிருக்கேன். நான் வண்டிக்குள்ளேயே பொத்திட்டு உட்காந்து. இது ஊருக்கு மரியாதையா? சாமி கும்பிட்டா விபூதி, அங்கிட்டு போடா பேக், அது எழுதியிருந்தேன். ஆமாம் அப்படியே தான். இப்போ என்ன லேஜு கிடையாதுப்பா. எதில் விட்டேன்? வாயில். நன்றி. அப்படியே டெய்லி 2 டேப்லெட் தான் போடணும். ஏன்னா 3ஆவது போட்டிங்கன்னா நரம்பு வீக் ஆயிரும். 2 மாற்று. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடைகிடி குமரன் என் அன்பு தம்பி காரக்குடி சரவணன் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்.
தட்டலாம். அருமை 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 சூப்பரா இருக்கு. ஒரு சின்ன வயசுல ஒரு இளைஞன் இவ்வளவு திறமையை வாதிக்கிறேன்னா உங்களுடைய ஆதரவு இருந்தாத்தே இன்னும் என் தம்பி மேலும் மேலும் உயர முடியும். உங்கள் கைதட்டுக்கு ரொம்ப நன்றி. சொல்லி சொல்லி வாங்குறதுக்கு நான் பேசாமல் போயிருக்கலாம். பொறிகளை பத்திரலாம் நல்லா சொன்னேன். பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி, நீங்கள்லாம் தமிழ்நாட்டில் உள்ள கலைகளை, அந்த கலைஞர்களை வாழ வைக்க யாருக்கு உரிமை உண்டுன்னா தமிழகத்தில் உள்ள தமிழனுக்கு தான் உரிமை உண்டு. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறேன், கேரளாவிலிருந்து கொண்டு வர்றான் சண்டை மேளம். அவன் சண்டை எழுத்து விட்டுருவேன். சண்டை மேளம் கூட பரவாயில்ல, இன்னொன்று வச்சுருக்கானாப்பா பேப்பரில் கைலி மாதிரி சுற்றிக்கிட்டு அதில் மிளகாத்தூள் மல்லித்தூள் கலர் கலராக தூளை போட்டு அடித்து அன்னைக்கெல்லாம் டம்மு டம்முன்னு மாப்பிள்ளையும் பொண்ணையும் வச்சு ஊட வச்சு அடித்தாங்க. பொண்ணு மாப்பிள்ளை முகத்தில் பொடி, மாப்பிள்ளை பொடியை தொடச்சிட்டு பார்க்குறேன், பொண்ணா காணும். அவன் லவ்வர் அங்கேயே பைக்கை ஸ்டார்ட் பண்ணி வந்திருக்கே ஏறி போயிட்டான். கடைசியில் போய் அவன் சூப்பை சூம்பிட்டு படுத்துக்க. சண்டை மேலே 1.5 லட்சம் ரூபா. அதில் பொம்பளைய ஊரை வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு தமிழும் தெரியாது. இவிட ஒன்று கழிக்கோ, அவங்க குறைச்சி ஒன்று கழிக்கோ, கிடுமணுட்டா 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 போதும் டையன்னு இதாகுதுக்கு சேட்டன் வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் என் சிங்கம் ஒரு ஆள் போதும். இன்னைக்கு அடிக்கிற அடியை பாருங்களேன். இவருக்கு 5 லட்சம் கொடுத்தாலும் உழைப்புக்கு அது ஈடாகாது. அம்பு மருமையனே, எங்களது அன்பு மருமகன் ரூபன், அதிரடி மன்னன் ரூபன் அவர்கள் ஆல்ரவுண்டை செய்ப்பார்கள். முடிஞ்சதுக்கு அப்புறம் தட்டுவோம். மிச்சம் வைங்க மேடம். கமான் பாய்ஸ், லைட்டா மூவ்மெண்ட் பண்ணும். லைட்டா பண்ணிக்கலாம். எல்லாரும் லைட்டா பண்ணிக்கலாம். லைட்டா லைட்டா கமான் தங்கச்சிகளா, லைட்டா பண்ணுங்க.
எப்படிதான் அருமை, அருமை. ஐயா எப்படிங்கய்யா? ஐயா வாங்க, அம்மா வாங்க, ஐயா வாங்க, அப்பா. பாத்தீங்களா? நீங்கள் நினைப்பி இந்த தம்பி நெருக்கி 40,000 50,000 வாங்கும் போல 2000 ரூபாய் தான் நாடகத்தை ஆரம்பிக்கும். அப்போ அது தெரியாம தானே எவ்வளவு நேரம் நிக்கிறேன். அப்போ நீங்க நினைக்கிற மாதிரி இது வள்ளிதம் நாடகமோ கட்டப்போ நாடகம் கிடையாது. அப்போ நானும் இந்த 2 பொம்பளை ஆளு பாவம் எவன் பொண்டாட்டின்னு தெரியல, கெஞ்சி கதறி அந்த பிள்ளைகளுக்கு வர நீர் கட்டு. இன்னொருத்தன் பொண்டாட்டி லீஸுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன்ப்பா, வந்து கப்பலிங்க பார்த்துட்டு போறியா? கப்பலிங்க பார்த்து என்ன பண்ண, அங்கேதான் துரு ஏறிடுச்சே ஓசுலன்னு. என்ன நாடகம்னே தெரியாம உன்னை யாரு வர சொன்னா? போ நீ, நான் இப்போ நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும் பெரியப்பா. இவர் யாரா கூட்டு வந்தது? இன்னுமே இப்போ பாருப்பா, நான் என்ன பண்றேன் பாரு, நீயே பூரி பாடை வைப்ப பாரு. சிறந்த முறையிலே இங்கே சீன் தாளம் அமைத்து கொண்டிருக்கும். உண்மையிலேயே தாளக்கலைஞன், ஆல்ரவுண்டும் மிருதங்கம் எல்லாம் வாசிக்கக்கூடிய ஒரு திறமையான தம்பி தான் இங்கே தாளம் போட்டுக்கிட்டு இருக்கார். என் அன்பு தம்பி மணிவேல் அவர்கள் சீன் தாளம். இங்க வாடா, யாரை கேட்டுக்கிட்டு இத்தனை ரைடு போன? இங்க வா, உன்னை போய் தொட்டு தானே வர சொன்னேன். 4 பேர்த்தையும் தொட பார்க்குறேன். நம்ம ஊர் மானத்தை காப்பாற்றணும். இங்கே வா, அண்ணன் பாடுற வாட்டுக்கு தாளம் போடுவேன். அண்ணன் காலையில் 200 ரூபா தருவேண்ணா. பிள்ளை ஒட்டியக்கு, உன் மகளுக்கு, மயனுக்கு அமுல் டப்பா வாங்கிட்டு போ. அமுஸ்புரே சீ சீ சீரனுண்ணி சீரனின்னு சீ 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 சீரனுண்ணி கண்டு பத்தில் இருக்கேன். என்ன பண்ணு, அவ கூட போனையே, அவன் கூட போயிட்டு 100 நாள் வேலையில் மம்பட்டியே முறிச்சியே போடு. எல்லாரும் அமைதியாக இருங்க, அந்த பாட்டுக்கு அப்படி போடுவேன். ஏன்னா போன மேடையில் போட்டு எக்கச்சக்கம் அம்பளிப்பு வாங்கினேன். சீ சீ சீரனுண்ணி சீரனுண்ணி சீசனி சுன்னி. சரி, நாளைக்கு வந்து சப்புரி கூட பிறந்த தம்பியாட அயோக்கிய நாய் ஆதிகா. அடுத்தபடியாக ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை 2 உள்ளையே. ஆமா, ஒன்னும் ரஞ்சிதா. ரஞ்சிதா அவர்கள் ஒரு நடனம் அங்கே. இன்னொன்னு யார் உண்டாட்டிட்டா? நந்தினி ஒரு நடன மங்கையாகவும் நடிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். தெல்ல தெளிவாக இங்கே ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது செல்வம் ரேடியோஸ் அரியாண்டிபுரம். அரியாண்டிபுரம் செல்வம். உனக்கு நான் பாட்டு போறேன் இரு. செல்வம் மை சட்டை இதுதாம்மா, அரியாண்டிபுரம் கிராமம் சொந்த ஊருமா. எங்க செல்வம் மை பட்டி தொட்டி ஒழிக்குது, ஊரெல்லாம் பாட்டு தான். செல்வம் மை சட்டை இதுதாம்மா, சூப்பர். அரியாண்டிபுரம் கிராமம் சொந்த ஊருமா. நீங்க வாழ்க வாழ்க, 100 ஆண்டு வாழ்க. நீங்க வளர்க வளர்க, பல்லாண்டு வளர்க. கைதட்டலாம். உண்மையிலேயே இளைஞர்கள் எல்லா தொழிலுக்கும் வந்துட்டாங்க. அதற்கு உதாரணம் இந்த செல்வம் மைசெட் அன்பு உறவுகள் தான். அருமையாக ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வெட்டவெளி பொட்டலிலே ஒரு மைசெட்டு இவ்வளோ தெளிவாக அமைப்பது அவ்வளோ லேசான விஷயம் கிடையாது தம்பி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தருமமுனியன் போடுங்க, உங்கள் மைசெட்டு நீங்கள் போடுங்க, போட்டு விடுங்க. அப்போத்தேன் ஒன்று போட்டு விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போடுங்க. இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் கிராமம். இன்னைக்கு இத்தனை கூட்டத்தையும் இத்தனை பெண்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் போட்டோ எடுத்துட்டு சொன்னீங்கத்தான் நாடகத்தை தான் நாங்கள் பார்ப்போம்னு. அது காரணம் நான் அல்ல, தம்பி முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. இல்லை அவன் தான் இதில் யார் அறிவாளினா, ஒரு ஆள் தேங்காய்ச்சில்ல தேங்காய் முடி இருக்குல்ல, தேங்காயை தின்ட்டு கீழே தூக்கி போட்டு போயிட்டானா. அவனுக்கு பின்னாடி ஓடவன் ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு அந்த கொட்டாச்சியை கோர்த்து அவன்கிட்டே 2 ரூபாய்க்கு விற்றுட்டு போனானா. யார்? தின்றுட்டு போட்டவன்ட்ட. இதில் அறிவாளி யார்? கொட்டாச்சி எடுத்து குச்சியை கோர்த்து விற்றவன் தானே அறிவாளி.
நடிக்கிற எம்கேஆர் எந்த ஊர்லேயும் பேர் வாங்க நடிப்பேன், அதையெல்லாம் வீணாக்காமல் உலக தமிழர் பூரா பார்த்து ரசிக்கணும்னு அனுப்புறேன் பாரு. இவன் 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 அவ்வளோதான். அதிலே புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு இந்த அகன்ட்டி இல்லை, நீ போட்ட ஆட்டம் எதில் போய் முடியுது. உங்களிடம் பேசிக்கொண்டு நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் எங்கள் வாத்தியார். என்றைக்குமே கற்றுக் கொடுத்த குருநாதரை யாரும் மறக்கூடாது. நீங்கள் அத்தனை பேரும் என்னென்ன வேலை வாய்ப்புகளோ எனக்கு தெரியாது. இந்த வேலையை யார்கிட்ட கற்றுக்கிட்டான், யாருனால வாழ்க்கையில் இந்த வேலையை வச்சுக்கிட்டு நம்ம முன்னேறினா இவ்வளோ தூரத்துக்கு நல்லா இருக்கான், அதை சொல்லி கொடுத்து உங்களை வழிகாட்டியை மட்டும் மறந்துடாது. அது பெரிய பாவம். உண்மைதான். எங்கள் வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ்எஸ் மணி ஐயா மாணவனும். நான் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சியிலே அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே. எத்தனை உறவுகள் வந்தாலும் என்னால் இந்த கோமாளி வேஷம் போட்டு அவர்களை காப்பாற்ற முடியும். எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர், உங்கள் அத்தனை பேர் ஆசியோடு திரைப்பட நடிகர் அடியன் எம்கேஆர் பப்புன்காமி மற்றும் பல இடங்கள் தாங்கி நடிக்கிறேன். இத்துடன் ஒரே முடிக்கிறேன். நீங்க எல்லாருமே ஐயா எல்லாருமே நல்லா இருக்கணும், நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். எல்லாருமே நம் நாட்டில் எங்க செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லாருமே 100 ஆண்டு கால நோய் நொடி இல்லாம இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு நோய் இருக்கக்கூடாது, கரை இருக்கக்கூடாது. அந்த 2 மட்டும் இல்லாம இருந்தா நம்மளெல்லாம் பொழைச்சுக்கிறலாம். நீங்க எல்லாருமே ஐயா எல்லாருமே நல்லா இருக்கணும், நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும்.